Hi, hello, vanakkam. This is Kalashiba. Welcome to Easy Learning Channel. Here I'm helping you to learn English. Do you feel difficult to speak English? Do you feel difficult to learn English? Here are some sentences for you guys to learn English in the beginning stage. Let's see what are they. The first sentence is take me with you or I'll take you with me. ஸோ டேக் மீ வித் யூ விச் மீன்ஸ் எங்கேயாவது போறியா என்னை கூட்டிகிட்டு போவோம் கூடவே. ஆல் டேக் யூ வித் மீ அப்படின்னா உன்னைய என் கூட நான் கூட்டிகிட்டு போகிறேன். ஹவு மச் எவ்வளவு, வாட்ஸ் அ ப்ரைஸ் எவ்வளோ ரூபா, லோ ப்ரைஸ் கம்மியான விலை, லோ காஸ்ட். அதே மாதிரி ஹை ப்ரைஸ் ஹை காஸ்ட் அதிகமான விலை. காண்ட் யூ டூ திஸ் அட்லீஸ்ட், இதை கூட உன்னால் பண்ண முடியாதா, காண்ட் யூ டூ திஸ் அட்லீஸ்ட், இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக கேட்கலாம். ஐம் கோயிங் நோ வேர், ஐம் கோயிங் நோ வேர் நான் எங்கேயுமே போகல. வேர் ஆர் யூ கோயிங், ஐம் கோயிங் நோ வேர் நான் எங்கேயுமே போகலை. கம் ஹோம் திஸ் வீக்கெண்ட், இந்த வீக்கெண்ட் வீட்டுக்கு வா. லெட்ஸ் கோ அவுட் சம்வேர், வெளில எங்கேயாவது போகலாம். கம் ஹோம் திஸ் வீக்கெண்ட், லெட்ஸ் கோ அவுட் சம்வேர். இட்ஸ் மை டெசிஷன், இட்ஸ் மை டெசிஷன் இது என்னுடைய முடிவு. இட்ஸ் மை டெசிஷன். டோன்ட் ஓவர் டாக், டோன்ட் ஓவர் டாக் வாட் டஸ் இட் மீன், ரொம்ப அதிகமாக பேசுகிறவங்க கிட்ட அதிகமாக பேசாத, டோன்ட் ஓவர் டாக் அப்படின்னு சொல்லலாம். ஷீ இஸ் வெரி ஆட்டிடியூட், திமிரு காட்டாதடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ ஷீ இஸ் வெரி ஆட்டிடியூட். ஓகே. இன்க்ளூடிங் மீ என்னையும் சேர்த்து, இன்க்ளூடிங் ஹர் அவளையும் சேர்த்து, இன்க்ளூட் மீ ஆல்சோ. ஸோ அது வந்து சேர்த்துன்னு சொல்கிறோம். இந்த இடத்துல இன்க்ளூட் மீ ஆல்சோ அப்படின்னா என்னையும் சேர்த்துக்கோன்னு அர்த்தம். அதான் இன்க்ளூட் மீ, என்னையும் ஜாயின் பண்ணிக்கோ. டோன்ட் வேஸ்ட் யோர் மணி, டோன்ட் வேஸ்ட் யோர் மணி. ஸோ டோன்ட் வேஸ்ட் அப்படின்னாலே வீணடிக்காத. ஸோ பணத்தை வீணடிக்காத. ஆர் யூ கோயிங் எனிவேர், எங்கேயாவது போறியா. ஆர் யூ கோயிங் எனிவேர். ஸோ வி ஹாவ் seen an answer previously. ஐம் கோயிங் நோவேர். ஹவு டு யூ டூ ஆர் ஹவ் யூ. ஸோ ஹவ் ஆர் யூ சொல்லக்கூடாது, ஹவ் யூ. ஸோ அதை நான் ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன். எப்படி இருக்கீங்க அதை நம்ம இந்த 2 waysல கேட்கலாம். ஐம் குட், வாட் அபவுட் யூ. ஸோ ஆன்சர் கேன் பி நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க. ஐ எம் குட், வாட் அபவுட் யூ. நெக்ஸ்ட், how is going on, எல்லாம் எப்படி போகுது நம்ம கேட்போம். ஸோ how is going on, அதுக்கு நம்ம ஆன்சர் everything is fine, doing good அப்படின்னு டிஃப்ரெண்ட்டாக சொல்லலாம். நான் எல்லாமே நல்லா இருக்குது, நல்லா பண்ணிகிட்டு இருக்கேன். doing good, I'm doing good. he is a policeman, he is a policeman அவர் வந்து ஒரு போலீஸ்காரர்னு சொல்லுவோம்ல, அதனால் he is a policeman அப்படின்னு சொல்லலாம். there is a shop nearby, there is a shop nearby அங்கே பக்கத்தில் ஒரு ஷாப் இருக்குன்னு சொல்லுவோம், அது there is a shop nearbyன்னு சொல்லலாம். she talks too much and she is over talking. ஸோ சிமிலர் சென்டென்ஸ். அவள் வந்து ரொம்ப பேசுகிறா. ஸோ அதுதான் அந்த 2 சென்டென்ஸ்க்கான மீனிங். ஐ டோன்ட் ஷோ மை grudge to anyone, என்னோடய எரிச்சலையோ என்னோட மனக்கசப்பையோ யார்ட்டையுமே நான் காட்ட மாட்டேன். தட்ஸ் த மீனிங். ஐ டோன்ட் ஷோ மை grudge to anyone. திஸ் இஸ் நாட் ரைட் திங் டு டூ. இது வந்து இது வந்து செய்கிறதுக்கான நல்ல விஷயம் கிடையாது. இது ஒன்றும் நல்ல விஷயம் கிடையாது. எதுக்கு செய்கிறதுக்கான நல்ல விஷயம் கிடையாது. திஸ் இஸ் நாட் ரைட் திங் டு டூ. ஐ ஹாவ் அ ஹெவி ஃபீவர், ஐ ஹாவ் அ ஹெவி ஃபீவர் எனக்கு ரொம்ப காய்ச்சலாக இருக்குது. ஐ ஹாவ் அ ஹெவி ஃபீவர். ஐ ஹாவ் அ ஹெவி கோல்டு அப்படின்னு சொல்லலாம். ஷீ இஸ் ஆன் ஹர் பீரியட், அவளுக்கு பீரியட்ஸ் டைம். ஆர் எல்ஸ் இட்ஸ் மை டைம் ஆஃப் த மந்த் அப்படின்னா இது வந்து என்னோடய டைம், விச் மீன்ஸ் நான் பீரியட்ஸாக இருக்கேன், மாதவிடாய் காலம். அதுதான் ஷீ இஸ் ஆன் ஹர் பீரியட் ஆர் இட்ஸ் மை டைம் ஆஃப் மந்த் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஹாவ் அ விசிட்டர், I'll be back soon. என்னை பார்க்க ஒருத்தங்க வந்திருக்காங்க, நான் பார்த்துட்டு சீக்கிரமாக வந்துடுறேன். I'll be back soon. I already finished and submitted. நான் ஏற்கனவே முடித்து சப்மிட் பண்ணிட்டேன், கொடுத்துட்டேன். I already finished and submitted. துரோகி. It's a colorful day of my life. I have been waiting for this since my childhood. இது வந்து என்னோடய வாழ்க்கையிலே வண்ணமயமான நாள். இதுக்காக நான் வந்து என்னோடய சின்ன வயசுலேருந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். டோன்ட் எவர் டூ இட் அகைன், டோன்ட் எவர் டூ இட் அகைன் மறுபடியும் எப்போவுமே செஞ்சிடாத இதை. டோன்ட் எவர் டூ இட் அகைன், எப்போவுமே லைஃப்பில் செஞ்சிடாது. அதுக்கப்புறமா ஐ ஓன்ட் பி த சேம் அகைன், இப்போ இந்த மாதிரி திருப்பியும் ஒரே மாதிரி இருந்துருவேன்னு நினச்சிடாத. ஐ ஓன்ட் பி த சேம் அகைன். She is overreacting. So there are some people, they'll react over, right? Even for small things, சின்ன விஷயத்துக்கு கூட they'll overreact. அதுதான். There is nothing to overreact. Overreact பண்ணுறதுக்கு அதில் ஒன்றுமே கிடையாது. There is nothing to overreact. May I ask you a doubt? நான் உங்ககிட்ட ஒரு சந்தேகம் கேட்கலாமா? அது பொலைட்டாக இருக்கும். May I ask you a doubt? She taught me to cook. Who taught you to cook? உனக்கு யார் சமைக்க சொல்லி கொடுத்தாங்க? டீச்சர், past tense taught. She taught me to cook. அவங்க தான் எனக்கு சமைக்க சொல்லி கொடுத்தாங்க. It's time to celebrate.
இட்ஸ் டைம் டு செலிப்ரேட். ஸோ இது வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கான பர்த்டே கொண்டாடுறதுக்கான டைம் இது வந்து. ஐம் பிஸி I'll get you பேக். நான் இப்போது பிஸியாக இருக்கேன், வேலையாக இருக்கேன், நான் உனக்கு கூப்பிட்றேன், கால் பண்ணுறேன். I'll get you பேக். ஐ ஆல்சோ வாண்ட் டு கோ. நானும் போக விரும்புகிறேன். ஐ ஆல்சோ வாண்ட் டு கோ. நானும் போகணும். I don't know what to say. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. I don't know what to say. I don't know what to do. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அது மாதிரி I don't know where to go. எனக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல. I have no answer to say. எனக்கு பதில் சொல்கிறதுக்கு என்கிட்ட எந்த பதிலுமே இல்லை. சொல்கிறதுக்கு என்கிட்ட எந்த பதிலுமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஐ ஷுட் மூவ் ஃப்ரம் ஹியர். முதல்ல நான் இங்கேருந்து போயாகணும். ஃபர்ஸ்ட் ஐ ஷுட் மூவ் ஃப்ரம் ஹியர். இங்கேருந்து வெக்கேட் பண்ணி ஆகணும், அந்த மாதிரி இங்கேருந்து போய் தொலையணும் அப்படின்னு அந்த மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஷுட் மூவ் ஃப்ரம் ஹியர். இஸ் தெர் எனி இஷ்யூ? அங்கே ஏதாவது பிரச்சனையா? இஸ் தெர் எனி இஷ்யூ? ஷீ இஸ் ஆஃபன் பர்பிங். ஷீ இஸ் ஆஃபன் பர்பிங் விச் மீன்ஸ் அவள் அடிக்கடி வந்து ஏப்பம் விடுறாங்க. அப்போ வயசானவங்களும் அடிக்கடி ஏப்பம் விடுவாங்க. அதான் ஷீ இஸ் ஆஃபன் பர்பிங். ஹாவ் அ டைட் ஸ்லீப். ஹாவ் அ டைட் ஸ்லீப் விச் மீன்ஸ் ரொம்ப நல்ல தூங்கு. ஹாவ் அ குட் நைட். ஹாவ் அ டைட் ஸ்லீப். ஹீ இஸ் அஸ்லீப். ஹீ இஸ் அஸ்லீப் விச் மீன்ஸ் அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான் அப்படின்றத நம்ம ஹீ இஸ் அஸ்லீப் அப்படின்னு சொல்லலாம். ஆழ்ந்த தூக்கம். ஆர் யூ ஜோக்கிங்? நோ ஐம் சீரியஸ். ஏன்னா காமெடி பண்ணிகிட்ருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கணும். இல்லை நான் உண்மையை தான் சொல்கிறேன். நோ ஐம் சீரியஸ். ஓப்பன் யுவர் மவுத் வைட்லி. ஓப்பன் யுவர் ஐஸ் வைட்லி விச் மீன்ஸ் ரொம்ப நல்லா பெருசாக விரி. வாயை நல்லா ஓப்பன் பண்ணு. கண்ணை நல்லா விரிச்சு காட்டு. தட்ஸ் ஓப்பன் வைட்லி. He is also coming with me. அவனும் என் கூட தான் வரான். He is also coming with me. See, your health is not good. Don't do these things. But உன்னோட ஹெல்த் நல்லா இல்லை, அதனால் இந்த விஷயம்லாம் பண்ணாத. See, your health is not good, so don't do these things. I'm doing it deliberately. I'm doing it deliberately. நான் வேணுனே தான் பண்ணிகிட்டு இருக்கேன் இதை. I'm doing it deliberately. It will take some time. It will take some time. கொஞ்சம் காலம் ஆகும், இல்லை கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். It will take some time. Ping me tonight. Ping meன்றது கால் பண்ணலாம், இல்லை டெக்ஸ்ட் பண்ணலாம், மெயில் பண்ணலாம், whatever. ஸோ இன்றைக்கி எனக்கு காண்டாக்ட் பண்ணுறத நம்ம ping me tonight அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி நைட் எனக்கு காண்டாக்ட் பண்ணு. அது எந்த வகையில் வேணாலும் இருக்கலாம். They have everything. அவங்கக்கிட்ட எல்லாமே இருக்குது. They have everything. Which is yours? Which is mine? உன்னோடது எது, என்னோடது எது? Which is yours and which is mine? Which is mine என்னோடது எது? His car is damaged. His car is damaged அப்படின்னா என்னது? அவனோட கார் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு, ப்ரோக்கன் ஆகிடுச்சு. I already thought. நான் ஏற்கனவே நினச்சேன். I already thought. Next sentence is அவ்வளோதான், முடிஞ்சிச்சு சென்டென்ஸ். ஸோ இன்றைக்கான லெசன் இஸ் ஓவர். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நான் சொல்ல நீங்களும் என் கூடவே சொல்லிட்டு வந்திருப்பீங்கன்னு I trust you guys. Let's meet you in the next class. Bye bye.